உங்கள் எல்லோரையும் இந்த ஓய்வு நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்கள் அனைவரையும் வெகுவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், இந்த ஓய்வு நாளிலே உங்களுடன் சேர்ந்து நானும் தேவனை தொழுது கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நண்பர் டயன் மூலமாக இந்த அழைப்பு வந்தது. அவர்களையும் அவருடைய எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இந்த ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நான் பிரார்த்தனை செய்தேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நாம் அலசி ஆராய இருக்கிறோம். ஜெபம் செய்வோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய அன்புள்ள தகப்பனே, உம்முடைய வேதாகமத்தின் வெளிச்சத்தை எங்களுடைய உள்ளத்திலே நீர் அனுப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய உள்ளத்திலே நீர் தந்து, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக எங்களுடைய மனதையும் கண்களையும் காதுகளையும் திறக்கும்படியாக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலே the most solemn question, நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான கேள்வி என்று சொல்வதை காட்டிலும், அந்த சாலம் என்கிற வார்த்தைக்கு எனக்கு தமிழ்ல சரியான வார்த்தை கிடைக்கல. மிக ஆழமான கேள்வி ஒன்றை நாம் இந்த நாளிலே கேட்க இருக்கிறோம். அது என்ன என்பதை நாம் படித்துக் கொள்ள இருக்கிறோம். தேவன் பழைய ஏற்பாட்டிலே தனக்கென்ற ஒரு சொந்த ஜனத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அது இஸ்ரவேல் ஜனம் என்று நமக்கு தெரியும். அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து, நியாய பிரமாணத்தை கொடுத்து, தீர்க்க தரிசிகளையும் அனுப்பி, அவர்களுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி, இந்த ஜனங்கள் மூலமாக உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஜனத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆனா அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கும் ஓடு சேர்த்து அவர்களுடைய சொந்த கோட்பாடுகளையும் திட்டங்களையும் சேர்த்து ஒரு புதிய மதத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த மதம் பரலோகத்திற்கு நேராக மக்களை, இரட்சணியத்திற்கு நேராக மக்களை வழிநடத்துகிறது இல்லை என்பதை அழுத்தமாக சொல்வதற்கு தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் பிரசங்கம், மலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்திலே ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார். எப்படி? அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள் சொல்லிக் கொடுத்தது அவருடைய மக்களுக்கு, வலிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆனா இவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இரத்தத்திற்கு இரத்தம். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் ஓங்கி இன்னொரு கன்னத்திலே அவனை அறை என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது அப்படி அல்ல. ஒருவன் உன்னை அறைந்தால் மறுகன்னத்தை திருப்பி காண்பி என்று சொல்லுகிறார். அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் உன்னை 1 மைல் நடக்க சொல்லி நீங்க நடந்தா வெரி குட், நன்றாக செய்தீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது, கோ த செகண்ட் மைல், 2ஆம் மைல் அவளோட நடங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அங்கதான் ஒரு கேள்வி. எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னா, வெளிப்பிரகாரமாக நடிக்க முடியாது. இது உட்பிரகாரமான விஷயம். வெளிய
நடிச்சிடலாம் அப்படின்னா ஒரு வாட்டி 2 வாட்டி செஞ்சிடலாம், 3 4 வாட்டி செஞ்சிடலாம். ஆனா அதையே வாழ்க்கை முறையாக செய்வது எப்படி? அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த முதல் பிரசங்கத்திலே கற்றுக் கொடுத்தார். அவர்கள் சொல்லி கொடுத்த காரியம் வெளியே வெளிப்பிரகாரமாக மதத்தை கடைபிடித்தால் சரி, மனித கண்களுக்கு நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் மிகவும் சரி, அது போதுமானது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இங்கே புதிய ஒரு அம் ஆசிரியர், ரபி வந்து வெளிய வா, இல்ல உள்ள. அம்மையார் ஒரு இடத்துல எழுதுறாங்க, எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க, "The religion that comes from God leads to God." தேவனிடத்திலிருந்து வருகிற மதம் தான் தேவனுக்கு கொண்டு செல்லுகிற மதம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா, இது இருதயம் சார்ந்த ஒரு விஷயம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க, "கொலை செய்யாதிருப்பாயாக." அப்படி செய்றவங்க நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவங்க. ஆனா, நான் சொல்றேன். எப்படி? ஆனா, நான் சொல்லுகிறேன். தன்னுடைய சகோதரன் மேல் நியாயமில்லாமல் கோவப்படுகிறவர்கள், எங்க? வெளிய ஒண்ணும் தெரியாது. ஆனா உள்ள மனசுல அவ்வளவு கோவம் இருக்கும். அவ்வளவு ம் அ மன கஷ்டம், மனக்லேசம், மனஸ்தாபம். ஆனா வெளிய ஒண்ணுமே தெரியாது. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, உள்ள எப்படி இருக்கு? வீண் வீணன் என்று சொல்லுகிறவன், முட்டாள் என்று சொல்லுகிறவன் நியாயத்தீர்க்கப்படுவான். இன்னொன்னு சொன்னாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பூர்வ காலத்துல சொன்னது, அம் "விபசாரம் செய்யாதிருப்பாயாக." ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But I say unto you, ஒருவனையோ, ஒருத்தியையோ மனதளவுல, கண்ணளவுல நம்ம பார்த்து இச்சித்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. எங்க? உள்ளத்துல. ஆக உள்ளத்தை சார்ந்த ஒரு மதம். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் ஆகிய நாம் உள்ளத்திலே எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சமயத்துல நானும் செஞ்சிருக்கிறேன் இத. அநேக சமயத்துல வெளிய மக்கள் பார்க்கிற இந்த வெளி தோற்றத்திலே நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதிலே மிகுந்த கவனம் செலுத்தி, மிக விலையேறப்பட்ட அம் அ துணிகளானாலும் சரி, அம் மனிதர் பார்க்கக்கூடிய இடங்களிலே நாம் செலுத்தும் கவனம் இருக்கிறதே அதீகம். ஆனால் தேவன் பார்க்கிற இடம் என்ன? வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, வாசிங்க. தேவன் பார்க்கும் இடம் என்னது? 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். கர்த்தர் எங்க பார்க்கிறாருங்க? இருதயத்தை, உள்ளே. மனுஷன் வெளிப்புறமாக பார்க்கிறான். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆக நாம் எதை செய்ய வேண்டும்? எதிலே நாட்டத்தை செலுத்த வேண்டும்? எதிலே கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்றால், தேவன் பார்க்கும் இடத்திலே
அதை சரி செய்வதற்கு நாம் நேரத்தையும், காலத்தையும், கவனத்தையும் செலுத்த வேண்டும். வெளிப்பிரகாரமாக இல்ல. வெளிப்பிரகாரம் தானாகவே உள்ளே சரியானால் வெளியே சரியாகிவிடும். The wrong place. We are fixing the wrong place. இதை அழுத்தம் திருத்தமாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள வரிசையாக அவர் சொல்லிட்டே வர்றார் இந்த அத்தியாயங்கள்ல. அவங்க சொன்னாங்க, எல்லார் கண்களுக்கும் தெரியிற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணா போதும், நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்கன்னு சொன்னாங்க. ஆனா, இயேசு சொன்னாரு, அப்படி இல்ல. ரகசியமா உங்களுக்கும் அந்த பரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த பிதாவுக்கும் தெரிஞ்சா மாத்திரம் போதும். எப்படி? உள்ளத்துல. அவங்க சொன்னாங்க, அ உதவி செய்யுங்க. ஆனா யாருக்கும் தெரியாம செஞ்சிராதீங்க. மேளதாளம் போட்டு எல்லாருக்கும் தெரியிற மாதிரி அறிவிச்சு சொல்லுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அப்படி இல்ல, அப்படி இல்ல. யாருக்கும் தெரியாம. ஏன்? ஒரு கை குடுக்கறத இன்னொரு கைக்கு தெரியாம செய்யுங்க. 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. ம். அவங்க சொன்னாங்க, உபவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாரி செய்யுங்க. அப்பதானே அவங்க உங்கள புகழ்வாங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க பரலோகத்துக்கு போறீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இயேசு சொன்னாரு, அப்படி இல்ல. உபவாசிக்கிறது உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிஞ்சா போதும். இட் இஸ் அ ஹார்ட் மேட்டர். உங்களுடைய இருதயத்தின் சம்பாஷணை. எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன் எப்படி நம்மை பார்க்கிறார்? இதை இன்னும் அதிகமாக, ஆழமாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து கடைசியில வரும்பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்த சொல்றார். அத வாசிப்போமா? ஒரு சாரார் மக்கள் வந்து 3 காரியங்கள சொல்லுவாங்களாம். தமிழ் பைபிள்ல படிச்சேன். அங்க 2 தான் போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல 3 போட்டிருக்கு. அந்த 3 காரியமும் ரொம்ப நல்ல காரியங்கள். மிக நேர்த்தியான காரியங்கள். பரலோகத்திற்கு செல்வதற்கு ஏதுவான காரியங்கள். ஆனா கடைசில இயேசு கிறிஸ்து, ம் அப்படி எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லிடுறாரு. அது என்ன அப்படிங்கிறத படிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21லிருந்து 24 வரைக்கும் படிப்போம். 23 மத்தேயு 7, 21, 22, 23 வசனங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். நன்றி அம்மா. இங்க படிக்கிறீங்க. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? நல்லது தானா? தீர்க்க தரிசனம் சொல்றது நல்லது தானா? இன்னைக்கு நம்மளுடைய வேலை, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை, முத்தூதின் தீர்க்க தரிசன சத்தியங்களை அறிவிக்கிற வேலை. செய்யணும் தானே? ஆனா, இங்க சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, நாங்க முத்தூத தானே அறிவிச்சோம். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? இயேசு கிறிஸ்து அதுதானே செய்ய அனுப்பிச்சாரு சீஷர்கள. பிசாசுகளை துரத்தவும்,
அ பலவீனங்களை நீக்கவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும் உங்களை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி தானே சொன்னாரு. ஆனா அதுதானே இவங்க சொல்றாங்க. நீர் சொன்னதைத்தான் நாங்கள் செய்தோம் என்று சொல்றாங்க. ஆங்கில பைபிள்ல இன்னொன்னு 3வது போட்டிருக்கு. "We have done many wonderful works." உம்முடைய நாமத்திலே அநேக நற்கிரியைகளை செய்தோம். மு அ 1ஆம் தூதனின் தூது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்து. நம்முடைய நற்கிரியைகளினால் தேவன் மகிமைப்படுகிறார். அதுதான் நாங்க செஞ்சோம்னு சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. ஐ நெவர் நியூ யூ என்று சொல்றார். ரொம்ப வியப்பா இருக்கு எனக்கு. இந்த 4 வார்த்தை தான். ஐ நெவர் நியூ யூ. நான் ஒரு காலமும், ஒரு காலம் உங்களை அறியவில்லை. எப்படி அது? தேவனுடைய நாமத்துல தானே இதெல்லாம் செஞ்சாங்க. எப்படி? ஆ ஏன்? ஏன்னா, அவங்க மக்கள் பார்க்கிறதற்கு செஞ்சாங்க. ஆனா உள்ள அவங்களுக்கும், தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. நல்ல பிரசங்கம் செய்வாங்க. நல்லா ஜெபிப்பாங்க. நல்ல நற்கிரியைகள் செய்வாங்க. ஆனா உள்ள இருதயத்துல நோ கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புரியுதா உங்களுக்கு? மிக முக்கியமான கொஸ்டின், கேள்வி என்ன தெரியுமா? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அவர் என்ன அறிஞ்சிருக்கிறாரா? இதுதான் முக்கியமான கேள்வி. இதுதான் ஆழமான கேள்வி. இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நம்மளே நம்மை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. ஆம் ஐ நோன் ஆஃப் ஹிம்? ம். நான் உங்களை அறியேன். அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் இல்லையா? அந்த சிருஷ்டிகர்த்தர் இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். நல்லா தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, ஐ டோன்ட் நோ யூ. ஐ நெவர் நியூ யூன்றாரு. எப்படி அது? அப்படின்னா, ஒரு சிருஷ்டிகர்த்தரா எல்லாத்தையும் தெரியிறத இங்க சொல்லல. ஹார்ட் டு ஹார்ட். இருதயத்திற்கு இருதயம். எனக்கு உனக்கு தெரியலையே. உனக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு இருந்த மாரி இல்லையே. எனக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு. அறுக்கப்பட முடியாத ஒரு தொடர்பு இருந்த மாரி இல்லையே! அப்படின்னு சொல்றாரு. அப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது இல்ல. யார அறிஞ்சிருக்கிறோம்? அதைக் காட்டிலும் அவர் என்னை அறிந்திருக்கிறாரா? அதனால்தான் ரட்சிப்பு என்பது இட்ஸ் நாட் இன் அவர் டூயிங். நாம் என்ன செய்தோம் என்பதை பொறுத்து நமக்கு ரட்சிப்பு இல்ல. யாரை அறிந்திருக்கிறோம் அல்லது அவர் என்னை மிக முக்கியமான நபர் என்னை அறிந்திருக்கிறாரா என்பது தான் முக்கியமான அம்சம். சோ ரட்சிப்பு 2 நபர்களுக்கு இடையிலானது. உங்களுக்கும், கிறிஸ்துவுக்கும். அந்த கிறிஸ்துவ நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? என்னைய நான் கேட்கிறேன் இன்னைக்கு. கிறிஸ்துவ நான் அறிஞ்சிருக்கிறேனா? என் அன்பான தேவனுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரலோகத்துல நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்கிறது. தேவன் எல்லாரும் பரலோகத்திற்கு வந்துடணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க இந்த Zoomல இருக்கிற எல்லாரும், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறார். ஆனா, அதற்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். சில சமயங்கள்ல, அநேக சமயங்கள்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் டெய்லி குடுக்கறதில்ல. அவர அறிஞ்சுக்கிறதுன்னா எப்படி? அவரோடு நேரம் செலவிடுகிறது. அவரோடு பேசுகிறது.
வேதாகமத்தின் மூலமாக அவர் நம்மோடு பேச வேண்டும். ஜெபத்தின் மூலமாக நாம் அவரோடு பேச வேண்டும். அவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், பேச வேண்டும். உறவு ஸ்திரப்பட வேண்டும். தட் இஸ் ஆல் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ். ஆக இந்த ஒரு கேள்விக்கான பதிலை மாத்திரம் நாம் படித்து நாம் முடிக்கப் போகிறோம். ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின், பட் வெரி டீப். என்ன? அவர் என்னை அறிந்திருக்கிறாரா? அப்ப கேள்வி, எப்படி நாம் தேவனால் அறியப்பட முடியும்? எப்படி நாம் கிறிஸ்துவால் அறியப்பட முடியும்? ஒரே வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். இந்த 8ஆம் அதிகாரத்திலே பவுலார் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த அத்தியாயத்திலே நமக்கு தேவையான பதிலை அவர் கொடுக்கிறார். பைபிள் அப்படித்தானே படிக்கணும்? இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், இல்லையா? இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு அறிய வேண்டிய திறவுகோல் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. வாசிக்கலாமா? வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 8. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. சரி. அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆமென். என்ன சொல்லுது வசனம்? தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். புரியுதா? அப்படின்னா என்ன? தேவனிடத்திலே யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள்தான் தேவனால் அறியப்பட்டவர்கள். அப்படின்னா தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் தேவனிடத்துல அன்பு செலுத்தாம உரைச்சாங்க. பிரசங்கம் பண்ணவங்க தேவனிடத்துல அன்பு செலுத்தாம, நற்கிரியைகளை தேவனிடத்துல அன்பு செலுத்தாமல் செய்யவும் முடியும். அது சொல்லல கிறிஸ்து. இருதயம் அவரோடு பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் எப்படி எப்படி அவரிடத்துல அன்பு கூறுறது? அடுத்த கேள்வி. அப்படின்னா எப்படி? மிக ஆழமாக இதை படிக்கலாம், ஆனால் இப்பொழுது இல்லை. ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு டிரெக்ஷன் கொடுக்க ஆசிக்கிறேன். இதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி அப்படின்னா, எது மிக முக்கியமான கற்பனை என்று கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு வாசிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ன்னு நினைக்கிறேன். அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய முதல் காரியம், பிரதான காரியம் என்ன அப்படின்னா, தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூறுகிறது என்றால், முழு இருதயத்தோடும், the whole heart, not just almost, அநேகமாக அப்படின்னு இல்ல, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு. அப்படின்னா எப்படி? தமிழ்ல ஒரு வார்த்தை காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது இப்ப வந்து தவறான வார்த்தை மாதிரி ஆயிருச்சு. ஆனா அது ஒரு நல்ல வார்த்தை. இப்படிப்பட்ட உறவில் இருக்கக்கூடிய நபர்களை கேட்டா சொல்லுவாங்க,
அவங்களையே பற்றி யோசிப்பாங்க. எந்நேரமும் அவங்களே குறிச்சு யோசிக்கிறது. சாப்பிடும்போதும் சரி, நடக்கும்போதும் சரி, தூங்கிட்டு இருக்கும்போதும் அவங்களே குறித்து யோசிக்கிறதுன்னா, கனவுல யோசிக்கிறது. அவங்கள குறிச்சு பாடுவாங்க, அவங்கள குறிச்சு சிந்திப்பாங்க. அவங்களுக்கு செய்வதற்காக அவங்க நேரம் செலவிடுகிறது கஷ்டமா தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஃபோன் கால் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி நேசிக்கிறவங்க. அப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறோமா? அவர் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அவருடைய யோசனை இல்லாமல் நம்மளால் செயல்பட முடியாது. அவரோடு பேசாமல் ஒரு கணம் கூட போகக்கூடாது என்ற நிலைமைக்கு வரும்பொழுது, நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். இது ஒன் வே. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அவருக்கு அன்பு கூறணும். நம்முடைய உறவுகளுக்கு மேலாக நம்முடைய உறவு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு மிக முக்கியம். இந்த உலகத்திலே உள்ள எதை காட்டிலும் அதிகமாக இயேசுவோடு நாம் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பலத்தை வைத்து நீங்கள் அவருக்கு அன்பு செலுத்தலாம். அவருக்கு வேலை செய்வதிலே, அவர் சொல்லுகிற காரியங்களிலே நாம் நாட்டத்தை செலுத்துகிறதிலே, அவர் சொல்லுகிற நபர்களிடத்திலே சென்று நாம் அவர்களுக்கு நம்முடைய நேரத்தை செலவழித்து இயேசுவோடு அவர்களை வழிநடத்துவதிலே, அவர்களுக்கு ஊழியம் செய்வதிலே, இதன் மூலமாக நாம் தேவனிடத்திலே அன்பு செலுத்த முடியும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்குதா? இப்படியா நம்ம தேவனை நேசிக்கிறோம்? சொல்லுங்க. இல்ல நம்முடைய வாழ்க்கை சுயநலத்தை சார்ந்து இருக்கிறதா? நம்முடைய நேரம் நமக்காகவே நாம் வாழுகிறது போல இருக்கிறது. நாம் வேலை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை நேசித்து முழு இருதயத்தோடும். இன்னொரு இன்னொரு ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ப்ரூஃப். எப்படி நாம் வ தேவனை அ நேசிக்கிறோம் என்பதற்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம், 8ஆம் வசனங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம், 8ஆம் வசனங்கள். வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து இருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நான் சொன்னேன்ல, இந்த உள்ளத்தில் இருந்து வரும் இந்த உள்ளம்னு சொன்னேனே, இந்த உள்ளம் வந்து எரேமியா 17ஆம் வசனத்துல அதிகாரத்துல சொல்லுது, மிகுந்த கேடுள்ள இருதயம்னு சொல்லுது. அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு அன்பு வர முடியும் அப்படின்னா, அங்கதான் அ யோவான் 3ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்னார் இல்லையா? மறுபிறப்பின் அனுபவம். ரினியூட் பை த ஹோலி ஸ்பிரிட் டெய்லி. அப்படிப்பட்ட ஒரு நவமான இருதயத்தை தேவன் நமக்கு கொடுப்பாரு. அந்த இருதயத்திலிருந்து நாம் தேவனை அன்பு கூற வேண்டும். இங்க அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட அன்பு. இதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 20, 21 வாசிங்க. வசனங்கள் 20, 21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நன்றி, நன்றி அம்மா. கவனிச்சிங்களா? உங்களுடைய சகோதரனை பார்க்கக்கூடிய உங்களுடைய சகோதரன்கள் மேல் நீங்கள் அன்பு கூற முடியாமல் இருந்தால்,
சகோதரிகளும் சகோதரர்களும் எப்படி காணாத தேவனிடத்திலே அன்பு கூற முடியும்? ஆக எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை யாராவது இங்க இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், யாருக்கோ மனசுல பிரச்சனை, யாருக்கு விரோதமாக சரியாக பேசிக்கொள்ளவில்லை, இல்ல உங்களுடைய ஃபர்கிவ்னஸ், உங்களுடைய மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, இல்ல மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக செய்த அம் அம் அஃபென்சஸை நீங்கள் மன்னிக்காமல் இன்னும் இருக்கிறீர்கள் என்றால், மன்னிங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த அன்பை மற்றவர்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்க. இந்த நாளிலே நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, அவர் என்னை அறிந்திருக்கிறாரா? என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவன் பார்க்கும் இடத்திலே நான் கவனத்தை செலுத்த வேண்டும். மனிதன் பார்க்கிறதல்ல, தேவன் பார்க்கிற இடம். நம்முடைய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்திலே வருகிறார். தேவன் நமக்கு ஒரு மிக அருமையான வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த முத்தூதின் செய்தியை பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, அதை வாழுவது. இந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நீதியை தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும்னு அம்மையார் எழுதுறாங்க. The righteousness of Christ must be our thought. அப்படிப்பட்ட ஒரு உறவு உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே உருவாக்கும் பொழுது நாம் அவரால் அறியப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட உறவு யாருக்கெல்லாம் வேண்டும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களை வீடியோவில் பார்க்க முடியல, பட் உங்களுடைய கரங்களை நீங்கள் ஏற்றி காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக முறை வெளிப்புறமாக வாழ்ந்து வெளிப்பிரகாரமாக இருக்கக்கூடிய காரியங்களிலே நாங்கள் கவனத்தை செலுத்தி, நீர் பார்க்கும் இடத்திலே நீர் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகளை நாங்கள் உதறி தள்ளி அசட்டை செய்து நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாங்கள் வருத்தப்பட்டு இந்த நாளிலே நாங்கள் அறிக்கை செய்து மன்னிப்பு கோருகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நவமான இருதயத்தை எங்களுக்கு நீர் தாரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் இன்னும் புதிதாக பிறக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும். உம்முடைய ஆவியானவரை கொண்டு நித்தமும் அனுதினமும் எங்களை நீர் புதுப்பியும் தகப்பனே. உம்முடைய அன்பை பெற்ற நாங்கள் அதே அன்பை வைத்து நாங்கள் மற்றவர்களை நேசிக்க, முதலாவது உம்மை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். இந்த நாளிலே தங்கள் உள்ளங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீர் விசேஷமாக இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்து அவர்களோடு நீர் பேசி இன்னும் காரியங்களை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவு இன்னும் பலப்பட, ஐக்கியப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்தரலும். கிறிஸ்துவால் அறியப்பட்டவர்கள் என்று பரலோகம் சொல்ல நீர் எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, மற்றவர்களை ஆயத்தப்பட, ஆயத்தத்தோடு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ ஆண்டவரே உமக்கு தெரியும் சுவாமி. அவர்கள் ஜெபிக்கும் ஜெபங்கள் உமக்கு தெரியும். அவர்களுடைய கதறுகள் விண்ணப்பங்கள், அவர்களுடைய அழுகைகள் உமக்கு தெரியும் சுவாமி. அவருடைய ஜெபங்களை கேட்டு நீர் அவர்களுக்கு பதிலளித்து நீர் அவர்களை நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கடைசி வேளையை தூது நாங்கள் வாயின் வார்த்தைகளாக மாத்திரம் சொல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையின் முறையாக நாங்கள் சொல்ல எங்களுக்கு நீர் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்
ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.